கருஞ்சீரகம் நைஜெல்லா சட்டைவா பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கிய பயன்கள்: நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும், உடலின் இயற்கையான பாதுகாப்பு சக்தியை மேம்படுத்த உதவலாம், செரிமானத்திற்கு உதவும், வயிற்று உப்புசம், அஜீரணம் போன்றவற்றை குறைக்க உதவலாம், சளி மற்றும் இருமலுக்கு உதவலாம், சுவாசப்பாதை ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவும், இதய ஆரோக்கியத்திற்கு ஆதரவு, கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவலாம், நீரிழிவு நோயாளிகளுக்கு துணை ஆதரவாக இருக்கலாம், ஆனால் மருந்துகளுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடாது, அழற்சியை குறைக்க உதவும். கருஞ்சீரகத்தில் உள்ள தைமோக்வினோன் என்ற சேர்மம் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. முடி மற்றும் தோல் ஆரோக்கியம்: முடி உதிர்வை குறைக்கவும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவலாம். எப்படி சாப்பிடலாம்? தினமும் அரை முதல் 1 டீக்கரண்டி வரை கருஞ்சீரகத்தை மென்று சாப்பிடலாம். தேனுடன் கலந்து சாப்பிடலாம். பொடியாக அரைத்து வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். கவனிக்க வேண்டியது: அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்ப்பிணிகள் அல்லது நீண்டகால நோய்களுக்கான மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் பயன்படுத்துவது நல்லது. கருஞ்சீரகத்தை பல வகைகளில் சாப்பிடலாம். 1. தேனுடன். அரை டீக்கரண்டி கருஞ்சீரகத்தை பொடியாக அரைக்கவும். 1 டீக்கரண்டி தேனுடன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். 2. வெந்நீருடன். அரை டீக்கரண்டி கருஞ்சீரகத்தை மென்று சாப்பிட்டு 1 டம்ளர் வெந்நீர் குடிக்கலாம். 3. பொடியாக. கருஞ்சீரகத்தை லேசாக வறுத்து பொடியாக அரைத்து வைத்துக் கொள்ளவும். தினமும் அரை டீக்கரண்டி அளவு உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம். 4. கசாயமாக. 1 டம்ளர் தண்ணீரில் அரை டீக்கரண்டி கருஞ்சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கலாம். 5. உணவில் சேர்த்து சாம்பார், ரசம், கறி, சட்னி போன்றவற்றை தாளிப்பாக சேர்த்து பயன்படுத்தலாம். பரிந்துரைக்கப்படும் அளவு: பொதுவாக தினமும் அரை முதல் 1 டீக்கரண்டி போதுமானது. அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும்.